அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம். அன்பு அன்பர்களே, உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும், நிலைத்திருக்கட்டும். வாழ்க பணமுடன். சந்திரகிரகணத்தை பற்றிய சாஸ்திரங்கள் என்ன சொல்கின்றது? நமது முன்னோர்கள் உருவாக்கியதுதான் சாஸ்திரங்கள். அந்த சாஸ்திரங்கள் சந்திரகிரகணத்தை பற்றிய கொடுத்த தகவல்களை உங்களிடம் பரிமாறிக்கொள்கின்றேன். சூரிய கிரகணம் ஏற்படும் அமாவாசை நாளில் சூரியன், சந்திரன், பூமி ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. இதில் கிரகண நேரத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு கிரகண தோஷம் ஏற்படுகின்றது. இதில் கிரகண நேரத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு கிரகண தோஷம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் பொதுவான ஜோதிட கணிப்பாகவும் கிரகணம் ஏற்படுகிறது என்று சொல்கிறார்கள். அதாவது சூரியன், சந்திரன் இரண்டிலிருந்து வரும் வெளிச்சம் வராமல் ராகு அல்லது கேது மறைப்பதையே கிரகணம் என்று நமது ஆன்மீக பெரியோர்கள் சொல்லியுள்ளார்கள். ராகுவும் கேதுவும் சூரியனை மறைக்குதாமாங்க. அது மறைக்கிறங்காட்டிக்கு தான் சூரிய கிரகணம் ஏற்படுது அப்படிங்கிறத பதிவிடுறாங்க அவங்க. ராகு மறைக்கும் போது ராகு தோஷம் என்றும், கேது மறைக்கும் போது கேது தோஷம் என்றும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. பொதுவாக கிரகண தோஷம் கேடு பலன்களை தரும் என்பார்கள். ஏனென்றால் இயற்கை சூரிய வெளிச்சம் பூமியில் படுவதன் மூலமாகத்தான் பஞ்சபூதங்களில் ஒன்று சூரிய சக்தி. அந்த சக்தி இருந்தால் தான் அதுக்கான ப்ராசஸ் ப்ராப்பராக நடக்கும். லைஃப் சைக்கிள் மாதிரி நேச்சுரல் சைக்கிள் நடக்கும். அது தடைபடும் போது அந்த நேச்சுரல் சைக்கிளில் கண்டிப்பாக சில பாதிப்புகள் ஏற்படும். அந்த பாதிப்புகள் ஏற்படுவதன் மூலமாக தான் தோஷங்கள் ஏற்படுவதற்கான சூழல்கள் ஏற்படுங்கிறத பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதில் கிரகண தோஷத்தால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன? சூரியனின் ஒளி வீச்சு பூமி மீது பதியாமல் நடைகிற பொழுது இயற்கையில் சில மாற்றங்கள் தானாகவே நிகழ்ந்து விடுகின்றன. இதில் நல்லதை விட கெடுதல்கள் அதிகமாக ஏற்படுகிறது. கடல் அலை அதிகமாகவோ அல்லது கடல் உள்வாங்குவதோ, இயற்கையான இடங்களில் எதிர்பாராமல் இயற்கை சம்பந்தப்பட்ட ஏதாவது விபரீதங்களோ ஏற்படுவதற்கான சூழலும் கூட ஏற்படும். கர்ப்பிணி பெண்களுக்கு ஏன் அந்த கிரகணத்தப்போ வர வேண்டாங்கிறாங்க அப்படின்னா, கிரகணம் நிகழும்போது பொது ஜனங்களை விட கர்ப்பிணி பெண்களே அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். கர்ப்பிணி பெண்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருப்பது அவர்களுக்கு சிறப்பு. அப்படியே வெளியே வந்து வெளி வெளிச்சம் பட்டால் கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தையை பாதிக்கக்கூடிய சில கதிர்வீச்சும் தாக்கம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் சூரிய கிரகணத்தன்று வீட்டை விட்டு வெளியே வராமல் இருத்தல் நலம். அது மட்டும் இல்லாமல் கிரகணத்தில் என்ன செய்யலாம், கிரகண காலத்தில் என்ன செய்யலாம், கிரகணம் நடக்கும்போது நம்ம என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும். கிரகணத்தில் இருந்து தப்பிக்க சாஸ்திரங்கள் சில தற்காலிக ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறாங்க. அதன்படி புண்ணிய ஸ்தலங்களை குளிக்கிறது, ஏதாவது தானங்கள் செய்கிறது, நம்மளோட பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது, வீட்டில் உள்ள பூஜை அறையில் தெய்வ சிந்தனையுடன் சாமி கும்பிடுவது அல்லது பூஜை செய்வது, சுப்பரபாதம், விநாயகர் துதி, லட்சுமி துதி அல்லது குபேரன் துதி போன்ற மந்திரங்களை மனதால் வாயை விட்டு ஒரு இடத்தில் உட்கார்ந்து ஜபிப்பது, வள்ளல் பெருமான் அருளிய அகவலை ஜபிப்பது போன்ற செயல்களை செய்வதன் மூலமாக நமது எதிர்மறை எண்ணங்களை சுருக்கி நேர்மறை எண்ணங்களை பெருக்கலாம். அந்த சூழலிலும் கூட கிரகணத்துக்கு முன்றும் பின்பும் கண்டிப்பாக உங்கள் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். ஏனென்றால் சூரிய வெளிச்சம் எப்படி வருகிறதோ அதுபோல் சில கிரகணத்தில் வரக்கூடிய கதிர்வீச்சுகளும் உங்கள் வீட்டில் வரும். அதன் மூலமாக தீய சக்திகள் கண்டிப்பாக வரும். அந்த தீய சக்திகளை தவிர்ப்பதற்காகத்தான் கிரகணத்திற்கு முன்பும் கிரகணத்திற்கு பின்பும் நாம் வீட்டை சுத்திகரிக்க வேண்டும். அந்த சமயத்தில் நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது உணவுகளை வைத்திருந்தாலும் கூட அந்த உணவுகளை பயன்படுத்தக்கூடாது. கிரகணத்திற்கு முன்பே சாப்பிட்டு விட வேண்டும். கிரகணத்தின் போது உணவு அருந்தக்கூடாது. கிரகணம் முடிந்து குளித்த பிறகு புதிதாக உணவை தயார் செய்துதான் நீங்கள் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். கோயில்களில் என்ன அப்படின்னா, கோயில்களை ஏவரேஜாகவே கிரகணத்தப்ப கோயில்கள் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. திருப்பதி உள்பட சமீபத்தில் வந்த தகவல் படி திருப்பதி 21ஆம் தேதி 9 மணி நேரம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு. திருப்பதி மட்டுமல்ல, மற்ற கோயில்களும் கூட கிரகணம் முடித்து கோயிலை மறுபடியும் சுத்தம் செய்து அபிஷேகம் செய்த பிறகுதான் பொதுமக்களான நமக்கு பார்வையிட தரிசனம் செய்ய வாய்ப்பு தருவார்கள்.
கிரகணத்தில் என்ன செய்யக்கூடாது? சூரிய கிரகணத்தை நேரடியாக கண்களை பார்க்காதீங்க. 3 வயதிற்கு கீழே இருக்கிறவங்க கண்டிப்பாக பார்க்கக்கூடாது. 3 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க அதற்கு சிறப்பான ஒரு லென்ஸ் வச்சு கண்ணாடி கடையில் விற்பாங்க. அந்த கண்ணாடியை போட்டு தான் நம்ம சூரிய கிரகணத்தை பார்க்கணும். சூரிய கிரகணம் என்பது இயல்பாக ஒரு புண்ணிய காலம் தாங்க. நாம் அஜாக்கிரதையாக இருந்தால் தான், விழிப்புணர்ச்சி இல்லாமல் இருந்தால் தான் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமே தவிர மற்றபடி சூரிய கிரகணத்தால் நமக்கு நேரடியான பாதிப்புகள் ஏற்படாது. சூரிய கிரகணத்தன்று நம்ம விழிப்புணர்ச்சியோடு நிற்பதன் மூலமாக அந்த எதிர்மறையான செயலையும் கூட நம்ம நேர்மறையாக சிந்தித்து நமக்கு வேணுங்கிறத நம்மளால் அடைய முடியும். ஸோ மனதை ஒன்றிணைத்து மனதை அமைதிப்படுத்தி இந்த வரக்கூடிய 99 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய சூரிய கிரகணத்தை நாம் இயற்கையாய் இணைந்து நம்மை விட பெரியது இயற்கை என்பதை புரிய வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வும் கூட இதுதான். நமக்கு இருக்கக்கூடிய ஆண்டுகள் சிலது, ஆனால் பல லட்சம் ஆண்டுகளாக நம்மை வழிநடத்தி காத்து வழிகொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இயற்கை தன் பலத்தை காமிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கின்றது. அந்த இயற்கையை பாதுகாப்போம், போற்றுவோம், வணங்குவோம், நன்றி கூறுவோம். சூரிய கிரகணத்தை வரவேற்போம். சூரிய கிரகணம் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வருகின்றது, 99 ஆண்டுகளுக்கு பிறகு. நம் வாழ்வில் இது ஒரு அரிய தருணம். ஆகஸ்ட் மாதத்தில் இந்த 2 கிரகணத்தை நாம் பார்த்துள்ளோம். ஒன்று சந்திர கிரகணம், இன்னொன்று சூரிய கிரகணம். சூரியன், சந்திரன், பூமி 3ம் நேர்கோடாக வரக்கூடிய நாள் சூரிய கிரகணம். அதேபோல் பௌர்ணமி என்று வந்தால் சந்திர கிரகணம், அமாவாசை அன்று வந்தால் சூரிய கிரகணம். இந்த கிரகணத்தன்று நான் கூறிய தகவல்களை வாய்ப்புள்ளவர்கள் செயல்படுத்துங்கள். உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும், நிலைத்திருக்கட்டும். வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி. இன்னும் இதை பற்றிய பல விவரங்கள் தெரிந்து கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றிகள் கோடி.